ஸோ ஹாய் அண்ட் ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஏஆர் கிளவுட் வ்ளாக்ஸ் அர்ஷத்ரமான் பேசுகிறேன். அண்ட் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளோட ஃபேமிலிஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே. நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் நான் காமிக்கிறேன். ஹாய் குல்ஜி, அஜ்மல் குல்ஜி, ஹாப்பி தீபாவளி. ஹாய். ஓகே, ஃபுல்லாகவே டமால் 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 அப்படின்னு சத்தம். அப்புறம் நான் வெளியவே போகலை. அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கிறதுக்கு இப்போல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. சொல்ல போனால் நம்ம வந்து போயிடுறதுக்கெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. பட்டாசு வெடிக்கிற அந்த இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் சரி ஏதாவது வீடியோஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ நான் ட்ரை பண்ணோம். அது ஒரு அளவுக்கு ஷூட் ஓகே அந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி எடுக்கலாம் ட்ரை பண்ணுறதுக்குள்ளே சில காரணங்கள்னால நம்மளால் அதை எடுக்க முடியல. ஸோ நாளைக்கு இல்லைனா எப்படியாவது எடுத்து வீடியோ கண்டிப்பாக நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு வேறு லெவலில் நம்ம ஃபுட்டேஜ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அது பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது போல கெஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி போய் வாங்கி பிரியாணிலாம் சாப்பிடுவோம். ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி காமிக்கிறேன். அதில் வந்து நான் ஒவ்வொரு நாள் லைன் பை லைனாக கையில் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு என்னமோ ஒன்று இருந்தது, ரைட்டா தான்ஸா சிக்கன், அப்புறம் அது என்ன பூசணிக்காய் அல்வா, அப்புறம் செஸ்வான் சிக்கன் ஃப்ரை, அப்புறம் சிக்கன் கிரேவி, அதெல்லாம் வந்து சூப்பராக டேஸ்ட் பண்ணோம். மெயினாக பிரியாணி சொல்ல முடியும், அதான் சொன்னேன். ஆமாம், சிக்கன் பிரியாணி அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி தலைவர் நான் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டு தலைவர் வீடியோ எடுத்தார். நான் அவரை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் அவரை காமிச்சிருப்பேன். உண்மையாச்சு பிரியாணி சூப்பராக ஆகிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டு அப்படியே வந்து உட்கார்ந்தவன் தான் மயக்கமே தெரியல. சரி இப்போதான் சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து காலி ஷூட் எல்லாம் எடுக்க முடியல சீரியஸாக. ஒரு இன்னொன்று அவங்க சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், வீடியோ எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதை எடுக்கலாமா வேண்டாமா இல்லைன்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, சும்மா உட்கார நேரத்தில் நம்ம வந்து நம்மளோட தளபதியோட ஒரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாரிசு படம் ஒன்று நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த வீடியோ ஆங்கிள் நினைக்கிறேன், அந்த இதை நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு படம் பார்த்தேன், நீ பார்க்கல, நீ பாய் தான் பார்த்தேன். நான் இன்னொரு படம் பார்த்தேன், அது இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். படம் பார்த்தேன் நேற்று. ஐயோ, சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு படம், மலையாளம் படம் நினைக்கிறேன். நான் பார்த்தேன். ஐயோ, என்னால் சீரியஸாக சொல்கிறேன், படம் பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கேன். படம் பார்த்துட்டு தூங்கி தூங்கி விழுகிற உண்மையான ஃபஸ்ட்டு. ஏன்னா நான் முதல் தடவை அந்த படத்தை பார்த்து தூங்கினது ஒரே ஒரு படம் தான், சென்டிமீட்டர் படம் தான். ஐயோ, ஃபஸ்ட் ஹாஃபே இன்னும் முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் முடியாமே நான் பார்த்தீங்கன்னா தூங்கி 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 விழுந்துட்டு இருக்கேன். ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு படம் பார்த்து அதுக்கப்புறம் சரி பார்க்காத படமாக ஏதோ ஒன்று பார்க்கலாம், பட்டாசு ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் பேச ஒரு கேட்குறதே தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சரி எல்ஜிஎம் படத்தை பார்க்கலாம். நான் படம் பார்க்கவே இல்லை, ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். என்னடா அதெல்லாம் இப்போ தான் நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையாலுமே அதெல்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். அப்புறம் எல்ஜிஎம் படம் பார்த்தேன். ஐயோ நான் சொல்லட்டுமா? சென்டிமீட்டர்னு சொன்னார்ல, அது பார்த்தப்போ அண்ணா சொன்னார், நான் பாதி பார்த்துட்டு நான் எனக்கு வலிக்கிருச்சு, நான் போயிட்டேன். எல்ஜிஎம் எதுக்குடா பார்த்தோன்னு ஆயிடுச்சு. அதாவது டைம் வேஸ்ட் தான் மிச்சம். ஏன்னா உண்மையாக இருக்கிறதுலே எப்படிதான் நம்ம செலவு பண்ணணுமோ, வேஸ்டா செலவு பண்ணணுமோ அதை அழகாவே செலவு பண்ணி வச்சிருக்கேன். டோனி என்டர்டெயின்மெண்ட்ஸ் சரி ஓகே, அதனால உண்மையா ஒன்று சொல்ல போனா டோனி என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்தது மட்டும்தான் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு. ஆமா, அதுக்கப்புறம் எடிட்டிங் வைஸ் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த இது நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து ஓரளவுக்கு தான் கொண்டு போன விதம், பின்னாடி எடுக்கிற ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் சரி, அப்புறம் பேக்ரவுண்ட் இருக்கிற சரி, அதெல்லாம் பக்கா சூப்பராக இருந்தது. ஒவ்வொரு சீனும் வந்து ரியலிஸ்டிக்காக நேச்சராக இருந்துச்சு. ஆக்சுவலி இவ்வளோ படத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லை, இவ்வளோ தூரம் போவாங்க சம்மந்தமே இல்லை, சும்மா ட்ரிப்பு அதெல்லாம் வந்து பழைய, அதாவது உண்மையை சொல்ல போனால் தோனி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற படம் சரி ஓகே நம்ம பார்க்குற ஸ்டேஜ்னா ஃபர்ஸ்ட் டைம் தோனி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாருனால அதனால பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். சென்டிமீட்டர் படம் பார்த்தேன், அது ஆப்போசிட்டாக முடியல. அப்புறம் அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க மூணு பேர், அவங்க அம்மா கேட்டாலும் சரி, அப்புறம் ஹரிஷ் கான் ஆகட்டும் சரி, அப்புறம் அவங்க ஹீரோயின் ஆகட்டும் சரி, அவங்களாம் ஓகே நல்லபடியாக சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் கொடுத்து நல்லா நடிச்சிருந்தாங்க, அதில் சூப்பர் எல்லாருமே. அதுக்கப்புறம் சரி அவங்க வீட்டு இன்னைக்கு அதுக்கு சாப்பிட்டு அப்படியே உட்கார்ந்து வந்தேன். அப்படியே எந்திரிக்க முடியல, தலைவர் கொஞ்சம் ஒர்க்லாம் கொஞ்சம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே 5 மணிக்கு செஞ்சு விட்டுட்டு நாங்கள் நேரம் அப்படியே உட்கார்ந்தேன். ஸோ இவன் தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன்.
அப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு இருக்கோம். அது வந்து எவ்வளோ தூரம் போகும், அது எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தெரில. ஏன்னா அவ்வளோ தூரம் நம்ம அந்த வீடியோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இவர் தான் சொல்லில பார்த்த வீடியோ போகுது. இல்லை வேணாம், அதான் வேணாம் நான் வேற ஏதாவது நினைச்சல. இல்லை வேணாம், சர்ப்ரைஸா இருக்கட்டும். அண்ட் எல்லாருமே என்னடா இது டிஃப்ரெண்ட் பிளேஸ் இது வரைக்கும் உங்க வீட்டில் பார்த்தது இல்லை. ஆமா அது சொல்லுறது. நம்ம லியோ ரிவ்யூ ஒன்று பேசியிருப்போம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் நம்ம வந்து கை வலிக்கிறா பேசி முடிச்சிடலாம். லியோட ரிவ்யூ ஒன்று சொல்லியிருப்பேன். கைஸ் நான் வந்து ஒரு இதில் இருக்கிறேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், அதெல்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நான் வீடியோவில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அங்கே தான் நம்ம வந்து இருக்கோம். அது வந்து நான் உங்களுக்கு இப்படி வீடியோ ஃபுட்டேஜஸ் இன்னும் ரெடி ஆகலை. ஸோ அதனால் அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் வீடியோவில் வரேன். அதுக்கப்புறம் எல்லாமே லைனா வந்து இப்படிதான் சொல்றீங்கடா. ஒரு டெக் கண்டினியூஸா வீடியோ வரும் நீங்களும் சொன்னீங்க. கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம டெக் சேனல் வந்து தொட்டு கிட்டத்தட்ட 2 years ஆக போகுது. இன்னும் 2 years ஆகுதுன்னா எஸ் கைஸ் சீரியஸா தெரியலண்ணா, போனதே தெரியல. 2 years ஆக போகுது. அதை எடுக்கணும் நினைச்சு உண்மையாலுமே எடுக்க முடியல. இப்போ vlog தான் கஷ்டப்பட நாங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணி ஒரு ஷார்ட்ஸாவது சரி போட்டு நம்ம வந்து அந்த உங்களுக்கு தெரியும் நம்ம நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்சிங் ஹவர்ஸுக்காக ரொம்ப இது பண்ணுவாங்க. அதை போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்படியே லைன் பை லைனாக போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது போயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு தடவை போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அப்புறம் திருப்பி இதுலேருந்து எடுத்து வர்றது ரொம்ப கஷ்டம். அது ஸோ அப்படின்னா டெக்குக்கு அது சீரியஸாக முயற்சி எப்படி அதை மீண்டும் அதை எப்படி எடுத்துகிட்டு வர்றதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இடத்துக்கு வந்து எப்பயாவது அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இவ்வளோ முயற்சி நாங்கள் 2 பேர் பண்ணிட்டு இருக்கோம். டிஃப்ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்னோட நம்ம ஓன் ப்ராடக்ட் நம்ம வாங்கினதே நம்மளால அன்பாக்ஸ் எதுவுமே பண்ண முடியல. அதெல்லாம் நான் வந்து கம்பெனி வீடியோ பேசிட்டு இருக்கு, இது கூட எங்களால் அன்பாக்ஸ் ஆனால் நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. பரவாயில்ல இவங்க வந்து ஒரு ஃபோன் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதை நான் காமிக்கிறேன். அதை காமிக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நாள் காமிக்கிறேன். அப்புறம் நாங்கள் இது என்னடா புது இடமா இருக்கு அதெல்லாமே அவங்களுக்கு நான் காமிச்சு கண்டிப்பாக வீடியோவில் அதான் ஒன்னொன்னா பொறுமையா வந்துகிட்டே இருக்கும். பட் வராம இருக்கவே இருக்காது. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். நீங்களே அதே மாதிரி உங்களால முடிஞ்ச அளவுக்கு, அதாவது வெளியே இருந்து பார்க்குறவங்களும் சரி, நம்ம கூட இருக்கிற எங்களோட ஃபாலோவர்ஸ் ஆகட்டும், எங்களோட ஃபேமிலி ஆகட்டும், எங்களோட வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி ஒவ்வொரு கிட்ஸ் நிறைய பேர் பார்த்து என்கிட்ட பேசினாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கிட்ஸ் நிறைய பேர் பேசினாங்க. ஸோ அவங்களாம் இருக்கட்டும் சரி, நீங்கள் எல்லாருமே கொடுக்குற சப்போர்ட்னால தான் நம்ம 800 மேலே தாண்டி இருக்கோம். அதே மாதிரி டெக்கு பார்த்தீங்க அப்படின்னா 700 மேலே நம்ம தாண்டினதுக்கப்புறம் நம்மளால அது வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட ரீச் நம்மளால அதை கொடுக்க முடியல. சின்ன பல காரணங்கள்னால அதை அப்படியே ஸ்டாப். ஓகே நம்ம அடுத்த நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அது டக்குன்னு என்ன ஆச்சுன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். சரி vlog-ஐ வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சின்ன வீடியோ போட்டுனால தான் நம்ம சரி ஒரு சின்ன அளவுக்காவது ஒரு வந்து vlog ஒன்று ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் தான். அண்ட் அஜ்மல் எனக்கு பின்னாடி இருக்கிற பேக் போன் இவரால் தான் நான். அதனால அது இருக்கிற மோர் சப்போர்ட்டிவ்னால நான் உங்ககிட்ட இப்போ பேசிட்டு ஆக்சுவலாக எனக்கு பேசவே வராது. அஜ்மல் தான் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லா வீடியோஸும் அவங்ககிட்ட பேசியிருப்பேன். மோர் அண்ட் மோர் வீடியோஸ் நம்ம வீடியோஸில் வந்துட்டே இருக்கும். இனி எப்படி நம்ம வந்து நீங்கள் 2020 பார்த்தீங்களோ அப்படியே பாதிக்க எப்படின்னா வேற ஒரு அவதாரத்தில் எடுத்து நம்ம வந்து இப்போ ஒன்று அப்டேட் போயிட்டு இருக்கோம். ஏன்னா இயர்லி வைஸ் மாற நம்ம யூடியூபர்ஸும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதுவும் சரி, நம்ம எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் வந்துட்டே இருக்கணும். அதுக்கான லெவல் நாங்கள் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிஸ்க்கு யாரோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரீச் தருவீங்கன்னு சொல்லி எனக்கும் அஜுக்கும் நம்பிக்கை இருக்கு. அண்ட் அப்புறம் சொல்கிறதுக்கு இல்லை, இனி களத்தில் சந்திப்போம். இது டெய்லி ரெகுலர் வீடியோஸ் ஃபாலோ வந்துட்டே இருக்கும். இனி நாங்கள் பேசுறது இன்னி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு வீடியோஸ் மூலியமாகவும் நாங்கள் நிறைய பேசுவோம். அதுவும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் வியூஸில் வந்து நாங்கள் பார்ப்போம், பேசுவோம். அப்புறம் ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது எல்லாம் எங்கள் அண்ணனை எல்லாமே பேசி முடிச்சிட்டா பேசி என்ன பண்ணப்போம், நீ பேசிட்டு அவ்வளோதான். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காம லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே ஹாப்பி தீபாவளி டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே சரி. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். ஸோ பாய் நண்பர்களே, பாய் கைஸ். பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து முடிஞ்சு எடிட் பண்ண போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக
சவுண்ட் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டு அதுக்குள்ள நான் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சு நான் வந்து போயிட்டு வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வீடியோ ஒரு கிளான்ஸ் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? வரதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேச சவுண்ட் கேட்குதா இல்லையான்னு சொல்லி தெரியல. இப்போ வரைக்கும் வந்து ஃபுல் சவுண்டு. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விடாமல் அன்லிமிட்டட் ஷாட் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஷாட் போய்கிட்டே இருக்கு. தீபாவளி வந்து நைட் ஷாட்டில் எடுக்கிறது தான் உண்மையாக இருக்கு. நைட் வியூவில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். வானொலியெல்லாம் மேலே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதனால என்னடா இது சொல்றதுக்கு நம்ம பேசிட்டோம், சரி நைட் வியூ எடுக்கிற மாதிரி எடுக்கட்டும், சரி நம்ம ஏன் நம்ம அதை காமிக்கூடாது அப்படிங்கிறது டக் டக்குன்னு ஓடி 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 வீட்டில் கெஸ்ட் வேற வந்திருக்காங்க. கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம வீடியோ வந்து எடுக்க வந்துருக்கோம். சூப்பராக இருக்குல்ல, நம்ம பேச பெரிய படம் நடிக்கும். அதனால இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணேன். வேலை இருக்கு. இது வந்து நம்ம கோயம்புத்தூர் சைடில் நம்ம இருக்கிற ஏரியா சைடில் சூப்பராக இருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் ஏரியா சைடில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து மறக்காம போயிருக்காங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. பேசுறது கேட்குதா இல்லைன்னு சொல்லி தெரியல. ஓகே, பாய்.